ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு DEYA'S கிச்சன். இன்றைக்கி நாம் வஞ்சரம் மீன் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்டில் மீன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக காரசாரம் எல்லாம் சார்ந்து நல்லா டேஸ்டியாக வரும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ்னு சொல்லி பார்த்துடலாம். நம்மளோட ரெசிபீஸை நம்ம வியூவர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. OREO Wafer ஸ்டிக் சித்தி தமினா காயல்பட்டினம்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் லாட். இது பொட்டேட்டோ பஜ்ஜி வேலை ஆகாஷ் சென்னையிலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆகாஷ். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு 4 பீஸ் வஞ்சரம் மீன் எடுத்து மஞ்சள் தூளில் அலசி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காரமாக மிளகாய் தூள், தென் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தென் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் பெப்பரும் சேர்ந்த பவுடர், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை. இது சேர்த்திங்க அப்படின்னா நல்லா மொறு நமக்கு டேஸ்டியாக வரும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தென் 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மீன் பொரிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து சார்ந்திருக்கும். ஸோ அதனால தான் எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், நார்மலாக கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் பீசஸ் எல்லாம் எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மசாலாவை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகணும், எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆனால் தான் நமக்கு உள்ளே வந்து அந்த காரம் சாரம் எல்லாம் நல்லா சேர்ந்து நமக்கு மீன் வந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரை ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்க வேண்டாம், வெளியிலே வச்சு எடுத்தாலே போதும். 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் அதுவே போதுமான அளவு. தென் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம், அவ்வளவுதான். இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நாம் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. 2 ஃபிஷ் பீசஸாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெருசாக இருந்தது பேன் அப்படின்னா நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் பொரிய விடுங்க. தென் இன்னொரு பக்கம் அதே மாதிரி பொரித்து நல்லா கிறிஸ்பியாக வெளியில் எடுத்துடலாம். இப்போது நமக்கு கிறிஸ்பியான சூப்பரான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரவா சேர்க்குறதுனால நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். அதோடு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுனால அந்த காரம் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தென் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.